இயேசுவை உற்று கவனித்து பார்க்கிற இந்த காரியத்திலே நாம் இந்த கடந்த 9 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 9வது வாரத்தில் தொடர்ந்து இயேசுவை கவனித்து அவரிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்வதை குறித்து தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். தாழ்மை என்பது இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிறது. பெருமை என்பது சாத்தானிடத்திலிருந்து வருவது. ஜீசஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி அண்ட் டெவில் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ப்ரைட். மத்தேயு 11:29 நாம் பார்த்தோம் கடந்த வாரத்தில். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மகிட்ட சொல்றாரு, மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஜென்டில்னஸ் அண்ட் ஹம்பிள்னஸ், he is asking you and me to learn from him, from Jesus. இயேசு கிறிஸ்து அப்படி நம்ம கிட்ட கற்றுக்கொள்ள சொல்லும்போது அது ஒரு அருமையான ஒரு அழைப்பு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் பல நேரங்களிலே நமக்கு இருக்கிற டென்ஷன், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற பாரங்கள், பளுக்கள், பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனத்தாழ்மையாய் இல்லாமல் இருக்கிறனால, சாந்தமாய் இல்லாதனால் இருக்கிறனால, because we lack gentleness and humility, that's why many times we suffer under stress and tension. ஸோ இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாய் கவனித்து அவரிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்வது, இது மேம்போக்காக அவரை பார்க்கறதில்ல, உற்று கவனிக்கணும். ஹியூமிலிட்டி இஸ் ஃப்ரம் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப் கிரைஸ்ட். தாழ்மை என்பது இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிறது, அவருடைய தாழ்மை, இட் பிலாங்ஸ் டு ஹிம். அதே போல பெருமை என்பது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது, அது சாத்தானின் குணம். ஹியூமிலிட்டி இஸ் அ ஹெவன்லி ட்ரைட், ப்ரைட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹெல். பரலோகத்தின் ஒரு நற்குணம் என்பது தாழ்மை, பெருமை என்பது நரலோகத்தில் மாத்திரம்தான் காண முடியும். அந்த அன்று முறையே சொல்றார், தாழ்மை என்பது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, there is an entire nothingness அப்படின்னு நான் உணரணும் உள்ளுக்குள்ள. எப்போ நான் உணர முடியும்? நம்ம எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவோம், வாயில் சொல்லலாம். ஒருவேளை இந்த மெசேஜ் கேட்டதுனால உள்ளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு இது தெரியும், எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இதில் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள், இப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் தாழ்மை என்பது எந்த காரியத்திலும் எவ்விதத்திலும் என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று எப்போ தெரியும்னா, எப்போ தேவன் எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் உண்மையிலே இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, humility is simply the sense of entire nothingness which comes when we see how truly God is all. அவர் எப்படி எல்லாவற்றிலும் நிறைவாய் நிரப்புகிறவராய் இருக்கிறார் என்பதை உண்மையாக நான் பார்க்கும்போது என்னிடத்திலே நன்மை என்று சொல்ல, என்னிடத்திலே உண்மையாய் எதுவும் இருக்கிறது என்று சொல்ல ஒன்றுமே இல்லை என்ற நிலைமைக்கு வருவோம். வாயில வார்த்தை இல்லை, இருதயத்திலே யோசிக்க ஆரம்பிப்போம். எந்த அளவுக்கு தேவன் உயரமும் உன்னதமுமாய் எல்லாவற்றையும் நிரப்புகிறார் என்று நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது, நினைக்க ஆரம்பிக்கும் போது தான் உண்மையான தாழ்மை ஆரம்பிக்குதுன்னு சொல்றார். அப்ப தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். He is all in all. அதை நான் உண்மையிலேயே உணரும் போது நான் என்னை தாழ்த்தி அவர் எனக்குள்ளே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார் என்று அவருக்கு நான் வழிவகுக்க வேண்டும். நம்முடைய நான் இன்னைக்கு சொல்றேன், பல பேருடைய ஜெபங்கள், நம்முடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், நம்முடைய ஆராதனை கூட அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் பல சமயங்களிலே சாத்தான் தான் என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்க ஒவ்வொருவரையும் என்னையும் நான் சவால் விட விரும்புகிறேன். எனக்குள்ளே இருக்கிற பெருமை அல்லது மனத்தாழ்மை குறைவா இருப்பதனாலே தடை வந்திருக்கிறதா என்று நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும். நீங்க ஒத்துக்கொள்ளுகிற இல்லையோ, தேவன் தான் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். God is all in all. That is the truth. ஆனால் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் எல்லாமுமா இருக்க விரும்புகிறார். உனக்கும் எனக்கும் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். He has given us free will. But he wants you to invite him to be all to you. அவரை எனக்கு எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே நம்ம சும்மா பாடுறோம். அப்படி அவரை நீங்களும் நானும் அழைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உனக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராய் நிறைவானவராய் இருக்க விரும்புகிறார். அவர் உன்னுடைய தேவனாய் இருக்க விரும்புகிறார். He is all in all regardless. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, உண்மையிலே அவர் எல்லாவற்றிலும் எல்லாம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதி எழுப்பிதான் வருகிறது, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா தேவன் நீங்களும் நானும் அதை விரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட திணிக்க மாட்டார் தன்னை.
நான் உனக்கு ஆண்டவராக கர்த்தராக ஐ வாண்ட் டு லார்ட் ஓவர் யூ அப்படின்னு தன்னை உங்க மேல வற்புறுத்தி அழுத்த மாட்டார். நீங்க அவரை வரவழைக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எப்ப என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என் குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், வேலையின் காரியம், எல்லா சமுதாய உறவுகள் எல்லாவற்றிலும் தேவன் எப்பொழுது நிறைவாய் நிறைக்க முடியும்னா, நான் எந்தெந்த இடங்களிலே நான் ஒன்றுமில்லை என்று என்னை வெறுமைப்படுத்துகிறேனோ, only where in areas where I empty myself, that is where he can be all in those areas. எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில எல்லாமுமாய் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் விடுதலை பெற்றவனாய் இருக்கிறேன். The freer I am. எனக்கு எந்த டென்ஷன் கிடையாது, பிரஷர் கிடையாது. I don't feel as much pressure. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை ராஜரீகம் செய்து என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற இடங்களிலே எனக்கு பிரஷர் கிடையாது, எனக்கு டென்ஷன் கிடையாது. அவர் என்னை கவனிக்கிறார், அவர் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுகிற இடங்களிலே நான் என்ன அவங்க கவனிக்கணும், என்ன அவங்க கொஞ்சம் மேலே தூக்கணும், எனக்கு என்ன அவங்க வருந்தி அழைக்கணும், அந்த தேவைகள்லாம் எனக்கு இருக்காது. ஏன்னா தேவன் பார்த்து கொள்வார். யாரும் என்னை எளிதாக என்னை அப்செட் பண்ண முடியாது, என்னை வருத்தப்படுத்த முடியாது, என்னை கோபப்படுத்த முடியாது. ஐ எம் நாட் ஈஸிலி அஃபெண்டட். அதே சமயத்தில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார் என்பதை நான் என்னை வெறுமைப்படுத்தி ஏற்றுக்கொள்ளும் போது மற்றவர்கள் என்னை புகழ்கிறார்களோ அல்லது என்னை குறித்து காரி துப்புகிறார்களோ, என்னை குறித்து எதிர்த்து பேசுகிறார்களோ, அந்த காரியங்கள் என்னை அதிகமாய் பாதிப்பதில்லை. எந்த அளவுக்கு பெருமை இருக்கோ அந்த அளவுக்கு பாதிக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அவரை நான் ஏற்றுக்கொண்டு என்னை நான் வெறுமைப்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய வார்த்தையின் பாரம் எனக்கு வராது. ஸோ த ஹியூமிலிட்டி இஸ் த ரியலைசேஷன் தட் காட் இஸ் ஆல் இன் ஆல். தாழ்மை என்பது தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறாய் என்பதை உணர்வுகிற ஒரு காரியம்தான் தாழ்மை. உண்மை, அது ஆக்சுவலி உண்மை. தாழ்மை என்பது, அதாவது இப்படி நான் சொல்கிறேன், நான் ரொம்ப நெட்டையாக இருக்கிறேன், ஆனால் வெளியே போய் நான் குட்டன்னு சொல்கிறது தாழ்மை கிடையாது. நான் 6 அடி உயரமாக இருக்கிறேன், தேவன் எனக்கு முன்பாக வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, இதை அவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்று உணரும் போது ஐ ரியலி ஃபீல் நத்திங். ஏனால் அவருக்கு முன்பாக என்னுடைய உயரம் ஒன்றுமில்லை, என்னுடைய வல்லமை ஒன்றுமில்லை என்பதை நான் உணர்வதுதான் தாழ்மை. தட் இஸ் த ட்ரூத். யுவர் ஹியூமிலிட்டி இஸ் த ட்ரூத். நாசியில சுவாசம் இருக்குது சகோதரனே, சகோதரியே, நீ நானும் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறோம். ஒரு நிமிஷத்தில் அந்த மூச்சு போச்சுன்னா ஃபினிஷ், எல்லாம் முடிஞ்சிச்சு. உனக்கு இருக்கிற எல்லா நினைவுகளும், உன் குடும்பமும், நண்பர் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு அற்ப வாழ்க்கையை வாழ்கிற நாம் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் தலையை ஒலுக்கி கொண்டிருக்கிறோம். அது மாயை, அது உண்மையே கிடையாது. ஆனால் தாழ்மை என்பது பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக என்னை நான் உண்மையாய் நிறுத்தி பார்ப்பது. அதே சமயத்தில் சகோதர சகோதரி, நம்ம எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும், பெருமையை போல ஒரு அபாயமான, தந்திரமான, வஞ்சகமான, மறைந்திருக்கிற ஒரு வஞ்சகமான காரியம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேன்சர் மாதிரி இருதயத்தில் வளரும். சில பேருக்கு புண்ணு வரும் பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி சீலெல்லாம் அந்த மாதிரி. இல்லாட்டி இந்த கோவிட்லாம் வந்துச்சு இல்லை, ஏதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ உள்ளே கொஞ்சம் நுழைஞ்சிட்டு அப்படியே நமக்கு தெரியாது உள்ளே இருக்கிறது, அதோட காரியங்கள் வளர ஆரம்பிக்கும். சில பேருக்கு கண்ணால் பார்க்க முடியாத சில வியாதிகள் அப்படி வளருது. இந்த பெருமை என்பது மனுகுலத்தில் இருக்கிற ஒரு பெரிய 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 வியாதி, மகா பெரிய வியாதி. இது கண்ணுக்கு தெரியாத ஒரு சத்துருவாய் இருக்கிறான். இது இருக்குது நம்ம மனுகுலத்துக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும். இங்கே இருக்கிற என்னையும் உங்களையும் சேர்த்து நமக்கு எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிற ஒரு பெரிய வியாதி இந்த பெருமை என்கிற வியாதி. ஆமென். பாருங்க, பெருமை என்பது இன்னைக்கு யோசிச்சுக்கிருந்தேன், நான் என்னிலே என்னால் கண்டுபிடிக்கிறத விட மற்றவர்களில் கண்டுபிடிப்பது கொஞ்சம் ஈஸி. ப்ரைட் இஸ் ஈஸியர் ஃபார் மீ டு ஐடென்டிஃபை இன் அதர்ஸ் தேன் இன் மை செல்ஃப். அதுவும் ஒரு மாயையும் ஒரு வஞ்சகமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னோட காலேஜில் படித்த சகோதரிகளோட பல வருஷங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாம் சந்தித்தோம். பல பேர் நாங்கள்லாம் அங்கங்கே வெவ்வேறு நாட்டில் இருக்கிறதுனால சான்ஸ் இல்லை, சந்தித்தோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப் இது மூலமாக சந்தித்தோம். அது சந்தித்த போது என்னையெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தின 2 சகோதரர்கள் அந்த காலேஜ் நாட்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சில காரியங்களில் எப்படி குறிப்பாக தாழ்மையிலும்
மற்றவர்கள் அவர்களுக்கு போதிக்கிறதை ஏற்றுக்கொள்வதிலும் வளரவே இல்லை என்பதை நான் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னை வழிநடத்திய அந்த 2 சகோதரர்கள், அவர்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு நல்லா எனக்கு தெரியும். அவர்கள் மேல இருந்த அபிஷேகமும், ஆவியின் வரங்களும், அனல் அனல் கொண்டு எழும்பி காரியங்கள், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது, பிரசங்கங்களை செய்தது, ஓடி ஓடி உழைத்தது, எல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டு ஓடுகிற அந்த இருதயம்லாம் இருந்துச்சு. இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்குது. நான் சொல்ற எல்லாமே. ஆனால் அந்த நாளிலிருந்து அந்த நாளில் ஒரே ஒரு சின்ன காரியம் இருந்துச்சு. இந்த காலேஜ் நாட்களில் அவர்களுக்கு யாராவது ஒரு ஊழியக்காரரோ, ஒரு மூத்த ஊழியக்காரரோ, மூத்த சகோதரர்களுக்கு கீழே அவர்கள் வரமாட்டாங்க. அவர்கள் சீஷர்களாக அல்லது அவர்கள் யாராவது வழி நடத்தும்படியாக அவர்களால் இந்த 2 சகோதரர்களையும் விட்டு கொடுக்க முடியல. ஏனென்றால் அதுக்கு ஈகோன்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பெருமையினால். ஒரு சின்ன காரியம் தான். மற்ற காரியத்திலெல்லாம் எவ்வளவு அபிஷேக வல்லமை எல்லாம் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதுன்னு அவங்களும் நினச்சிருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் அந்த ஒரு காரியம், அந்த வேர் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அதிக கனி கொடுக்க முடியாமல் அவர்களை எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் அகஸ்டின், ஜெபக்குமார், பிரதர் ஸ்டான்லி இவங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி கனி கொடுக்க முடியல. ஏன் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது தெரியல. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு, அவங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியல என்ன விஷயம்னு. எல்லாரும் தவறு என்று நினைக்கிறாங்க. தாங்க மாத்திரம்தான் பரிபூரண கிறிஸ்தவர்கள் என்று. தேவன் நானும் நீங்களும் அப்படி இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு இருந்தால் நம்மை அவர் உயர்த்துவதில்லை. பிலிப்பியர் 2:3 பார்க்கலாம். பி ஹம்பிள், திங்கிங் ஆஃப் அதர்ஸ் அஸ் பெட்டர் தன் யுவர் செல்ஃப். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பல சகோதரர்கள், சகோதரிகள், நீங்கள் ஊழியத்தில் எழும்ப விரும்புகிறீங்க. உங்களோடு இருக்கிறவங்க உங்களோட படித்தவங்களா இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். நீங்கள் அவங்க நல்ல ஸ்மார்ட்டு, தாளந்து இருக்குன்னு நினைக்கலாம், இல்லாமல் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனாலும் கூட உங்களை விட அவங்க மேன்மையானவர்கள் என்று எண்ண ஆரம்பித்தால்தான் நீங்கள் இயேசுவை போல மாற ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவர் இயேசுவை தேவன் உயர்த்தியது போல, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுக்கணும்னா அதே தாழ்மையை, அவருக்கு இருந்த அதே சிந்தையை நீங்களும் தரித்து கொள்ளணும். அதற்கு மாறாக பெருமையை குறித்து யோசிச்சோன்னா, பெருமை என்ன சொன்னாங்க, தேவன் என் வாழ்க்கையில் இன்சார்ஜாக இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும். இஃப் ப்ரைட் ரெஃப்யூசஸ் டு அலோவ் காட் டு பி ஆல் இன் ஆல். ஆண்டவரே, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வெல்டிங் தெரியும், எனக்கு நர்சிங் தெரியும், தேங்க்யூ. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் வேணாம், என் ஆஃபீஸில் நீங்கள் வேணாம். ப்ரோக்ராம் எழுதுகிறேன் பாருங்கள், ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் ப்ரோக்ராம் தெரியாது, எனக்கு தெரியும். அந்த மாதிரி சில பேர் கல்யாணம் ஆனோன்னா, ஆண்டவரே என் மனைவி எப்படி கவனிக்கணும்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, தேங்க்யூ, நீங்கள் தேவையில்லை. ப்ரைட் இஸ் த எனிமி ஆஃப் டிபெண்டன்சி. நம்ம இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஒருவர் சார்ந்து இருக்கணும். யாருமே இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஆனால் இந்த பெருமை என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். நான் தனித்துவமான ஆள் என்ற தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறது. ப்ரைட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆர் ஃபேமிலி. தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறேன்னு சொல்லுவதும் பெருமையும் ஒரே குடும்பம். அது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த சகோதரர்கள் கூட தனியாக தான் ஓடிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு கூட ஊழியத்தில் கூட யாரையும் சேர்த்துக்கிறது இல்லை. அது எப்படி, நான் ட்ரெயினில் போகும்போது 2 தளம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதில் தான் நம்ம போய் தப்பான டைரெக்ஷனில் அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். அதை தான் வேதத்தில் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு நல்லதுன்னு தெரிகிற வழிகள் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவோ அழிவு அப்படின்னு வசனத்தை வாசிக்கலாம். தட் இஸ் த வே ஆஃப் த ப்ரைட். பெருமையின் வழி அது. பெருமை என்பது சகோதரியை கவனித்துக்கொள், கிருபைக்கு எதிரி. ப்ரைட் இஸ் அ டீப் ஃபெஸ்டரிங் சோர், அ பாயில் இன் த ஹார்ட். இருதயத்தில் இருக்கிற ஒரு வியாதியாக, ஒரு கொப்பளமாக, ஒரு புண்ணாக இருக்கிறது நம்ம இந்த பெருமை என்பது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறதுனால வேதம் சொல்லுகிறது நமக்கு தாழ்மை வேணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். உண்மையிலே அவர் 1000 தூதர்களோடும் அவருடைய ஊழியக்காரர்களோடும் திரும்ப வந்து இந்த பூமியை அரசாள போகிறார். அந்த நேரம் நெருங்கிடுச்சு. ஒருவேளை சரியான நேரம், கரெக்டாக அந்த டைம் தெரியாது. ஆனால் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த நாள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கடைசி காலங்களில் இருக்கிறோம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கிறதுனால நம்மை நாம் தாழ்த்தி முக்கியமான காரியங்கள் மேல் கவனம் செலுத்துவது நல்லது.
இந்த நேரத்தில் போய் யார் பெரியவன், இறையியல்ல இருக்கிற சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, நான் ரைட்டு நீ தப்பு, எனக்கு இவ்வளவு நல்ல பைபிள் தெரியும், அதனால நான் தான் கரெக்டு, இப்படிலாம் உட்காந்து அடிதடி போடுவதற்கு டைம் இல்லை. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படி நம்ம நிற்க போகிறோம் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய நேரத்தில், வேளையிலே நீங்களும் நான் இருக்கிறோம். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். அவரை எப்படி நாம் சந்திக்க போகிறோம், இயேசு கிறிஸ்துவை. அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் மனப்பாங்கு எப்படி இருக்க போகிறது? இப்பொழுதும் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிற நான் எந்த அளவுக்கு என் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கிறேன், எந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தை நான் மற்றவர்களுக்கு முன்பாக கடத்தப் போகிறேன், எந்த அளவுக்கு அவர் ராஜ்யத்தின் காரியங்களை இந்த நாளிலேயே எனக்கு பொறுப்பாக தரப்போகிறார். இதெல்லாம் சீரியஸான கேள்விகள் கடைசி காலங்களில். இதையெல்லாம் யோசிங்க. அவனை விட நான் பெரியவனா, ஏன் ஃபோட்டோவை விட இவன் ஃபோட்டோ பெருசா இருக்கா, இவைகளிலே நாம் இந்த கடைசி நாட்களிலே கவனம் செலுத்த வேண்டாம். ஏனென்றால் நான் முன்ன கேட்டால, என் இருதய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது, எந்த அளவுக்கு தேவனை நத்தராக அனுமதிக்கிறேன், இந்த கேள்விகளை நான் ஆராய்ந்து கொண்டிருந்தால் அது அவர் எனக்கு கொடுக்க போகிற வெகுமதி, எனக்கு கொடுக்க போகிற பரிசுகளை தீர்மானிக்கும். எந்த அளவுக்கு நான் அந்த எல்லா கிரீடங்களோடு நான் நித்தியத்திலே சேரப்போகிறேன் என்பதை தீர்மானிக்கும். ஏன் தெரியுமா? போன வாரத்தில் சக்கரியாலேருந்து பார்த்தோம். நம்முடைய ராஜா தாழ்மை உள்ளவராக வருகிறார். கழுதையின் மேலே, அந்த கோவேரின் கழுதையின் மேலே ஏறி வந்தார். அவர் கிங் கம்ஸ் லோலி. அவர் தாழ்மையாய் வந்த இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கிறதுனால அவருடைய மனவாட்டியாய் இருக்கிற சபையும் தாழ்மையோடு வர வேண்டும். அந்த ராஜா தாழ்மையாய் வருவதனால அவருடைய சபை தாழ்மையாய் வர வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தாழ்மையாய் வர வேண்டும். ஆமேன், ஆமேன். இந்த நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இந்த பெருமை எப்படி இது அழிக்கப்பட வேண்டும், எப்படி இது எரிக்கப்பட வேண்டும். இந்த தாழ்மை வர வேண்டும் என்றால் அது நம்ம இருதயத்துக்குள்ளே நுழையணும்னா நீங்களும் நானும் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். பார்க்க பார்க்க நமக்குள்ள இருக்கிற இந்த பெருமை என்கிற அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும். ஆமேன். இயேசுவே உம்மை எனக்கு காட்டும். பரிசுத்த ஆவியானவரே வசனத்தில் இயேசுவே எனக்கு காட்டும். அவருக்குள்ளே இருக்கிற அந்த அழகான தாழ்மையை, உன்னதமான தாழ்மையை எனக்கு வெளிப்படுத்தும் என்று காட்டும் கேட்போம். பிலிப்பியர் 2:5-7 வரைக்கும். இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த ஒரு இன்விடேஷன், இந்த ஒரு அழைப்பை உங்களுக்கு எனக்கும் பவுல் மூலமாக ஆவியானவர் கொடுக்கிறார். ஆமேன். திரும்ப திரும்ப இதை படிப்போம். எந்த அளவுக்கு இதை படித்து இயேசு கிறிஸ்துவை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு. நான் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை குறித்து கடந்த சில நாட்களாக எபிரேயர்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு இணையற்றவராக ஆபிரகாமுக்கு முன்பாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தவரெல்லாம் ரொம்ப ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு அவரை பார்க்க பார்க்க நான் ஒன்றுமில்லை, நான் எனக்குள்ளே இருப்பது ஒன்றுமில்லை என்ற அறிவுக்குள்ளே நான் வர வேண்டும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும். அவர் அப்படி இருக்கிறவரே அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கினார்னா, அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷனை போல மாறினார் என்றால், நான் ஒரு டோர்மேட்டாக யாராவது என் மேலே ஏறி போகட்டும் அப்படின்னு என்னை தாழ்த்துவது ஒரு பெரிய காரியம் இல்லை. தாழ்மை பாருங்க, நமக்குள்ளே இருக்கிற சில ஆயுதங்களை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானிக்கிறது தாழ்மை. ஏன்னா நம்மை நாமே இந்த ஆவியானவருடைய கனியில் ஒன்று இருக்குது, செல்ஃப் கண்ட்ரோல்னு, டெம்பரன்ஸ். நம்மை நாம் கண்ட்ரோல் பண்ணுவது. அதில் ஒரு மகிமை இருக்குது. என்னால் இதை செய்ய முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். உனக்கு எதிராக நான் இதை செய்ய முடியும், பட் நான் செய்ய மாட்டேன். எனக்கு இருக்கிற பலத்தை, அதிகாரத்தை நான் இப்படி உபயோகப்படுத்த முடியும், ஆனாலும் உபயோகப்படுத்த மாட்டேன். அந்த எதிராக பேசினானே அவனுக்கு நான் நல்லா திருப்பி கொடுக்கலாம். எனக்கு எப்படி கொடுத்தானோ அதே போல் அதுக்கு மேலேயும் என்னால் கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு என்னை பார்த்து கத்துனானோ, எந்த அளவுக்கு என்னை ஏளனப்படுத்தினானோ, தாழ்மைப்படுத்தினானோ அந்த அளவுக்கு நானும் செய்ய முடியும். ஆனால் தாழ்மை என்பது, எனக்குள்ளே இருக்கிற தாழ்மை சொல்லுது, எஸ் செய்யலாம்,
எஸ் ஐ குட், என்னால் செய்ய முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். எஸ் ஐ குட் பட் ஐ வில் நாட். அது எனக்குள்ள இருக்க தாழ்மை தான் செய்யுது. ஐ வில் ஹோல்ட் மை டங். என்னுடைய நாக்கை நான் அடக்கிக் கொள்வேன். என்னுடைய நினைவுகளிலிருந்து கோபத்தை நான் எடுத்து விடுவேன். எனக்கு கையில் இருக்கிற எல்லா ஆயுதங்களிலிருந்து பழி வாங்குதல் என்ற ஆயுதத்தை நான் எடுத்து விடுவேன். தட் இஸ் ஹியூமிலிட்டி. அதுதான் தாழ்மை. இப்படி நான் எனக்கு கையில் இருக்கிற அந்த ஆயுதங்கள், வாயில் இருக்கிற ஆயுதம், என் நினைவில் இருக்கிற ஆயுதம். சில கிறிஸ்தவர்களை நான் பார்த்துருக்கேன், டக்குன்னு சபிச்சிருவாங்க சில பேரை. ஆக்சுவலாக உங்கள் சாபத்துக்கு கூட வல்லமை உண்டு. ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்குது, நீ சபிக்கிறவங்களை நானும் சபிப்பேன், நீ ஆசீர்வதிக்கலாம் ஆசீர்வதிப்பேன். அதை வச்சுக்கிட்டு சில கிறிஸ்தவர்கள் சில கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு பிடிக்காத, தங்களுக்கு எதிராக யாராவது அல்லது விருப்பம் இல்லாத செய்கிற மற்ற கிறிஸ்தவர்களை சபிச்சிடுறாங்க. அவங்க கையில் இருக்கிற வெப்பன் அது, அவங்களுக்கு இருக்குது அந்த வல்லமை. ஆனால் அது தாழ்மை கிடையாது. அது தாழ்மை கிடையாது சகோதரனே. ஆமென். நீ அப்படி தப்பாக செஞ்சிடாத. இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் கூட கேட்டாங்க, அந்த பாருங்க, அந்த அந்த கிராமத்தில் நமக்கு தின்னாங்க, அவங்கள அந்த கிராமத்தையே சபிச்சிடலாமான்னு. ஆண்டவர் அவங்களை திருத்தினார். சபிச்சா ஒன்றும் நடக்காதுன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக நீ அழைக்கப்படலைன்னு சொன்னார். ஸோ டேக் திஸ் அவுட், தட்ஸ் நாட் யுவர் வெப்பன். அந்த என் கையில் இருக்கிற அந்த ஆயுதத்தை நான் உபயோகப்படுத்த மாட்டேன். ஆக்சுவலாக மனசில் நீங்கள் நினச்சாங்களே, நான் பல சமயங்களில் நான் பார்த்துருக்கேன் என்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில். மனசில் ஒரு ஆளை கொடுத்து கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு டக்குன்னு நான் கேள்விப்படுவேன், அவங்களுக்கு ஏதோ வியாதி வந்துருச்சுன்னு. எனக்கு உடனே ஆண்டவருக்கு முன்பாக போய் மனம் திரும்பிடுவேன். மனசில் நினைக்கும் போது கூட அது மற்றவர்களை பாதிக்குது. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்துருக்க, தவறாக உபயோகப்படுத்திடாத. தாழ்மை என்பது இயேசுவின் குணம். அதோடு சேர்ந்து அவர் பாருங்க, சிலுவையில் தொங்கும் போது கூட அவர்களை சபிக்கலை. அவங்க மூஞ்சியில் காரி தப்புனவங்கள கூட ஆண்டவர் சொன்னார், அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே, பிதாவை மன்னித்திடுன்னு சொல்லி. ஆமென். தட் இஸ் ஹியூமிலிட்டி. அது உலகத்தின் பார்வையிலே அது மடத்தனமாக தெரியலாம். பிலாத்து கூட இயேசுவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் சொன்னபோது பிலாத்துக்கு புரிஞ்சிச்சு அவனுக்கு போய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு. ஆனால் ஏன் இவர் ஒன்றும் எதிர் பேசாமல் இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டான்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்ம உலகத்தில் இருக்கவங்க நினைக்கலாம், நீ இப்படி மடையலாட்ட பேசாமல் இருக்கிறேன். ஆனால் பரலோக தேவனின் கரங்களிலே நீ ஞானி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா நீங்களும் நானும் நித்திய நரகத்துக்கு போகும்படியாக நம்மை அனுமதிச்சிருக்கலாம். அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதுக்கு இல்லாமல் அவர் நம்ம விட்டுருக்கலாம். அவர் பாட்டுக்கு மேலேயே அவர் சிங்காசனத்திலே இருந்திருக்கலாம். அதெல்லாம் அவர் செஞ்சிருக்கலாம். அவருக்கு எல்லா சலுகையும் உண்டு, ஸ்லாக்கியமும் உண்டு. ஆனால் மனுஷனை மீட்கும்படியாக அவர் மனுஷனாக இறங்கினார். அதான் இப்போ படித்தோம். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமைத்தன்மையை ஏற்றுக்கொண்டு மனிதனுடைய சாயலுடையவனானார். அவர் எப்பொழுதும் தேவனாக இருந்தாலும் அவர் தெய்வத்துவத்தை விடவே இல்லை. ஆனாலும் அந்த நேரத்திலும் அழகாக ஒரு மனுஷனாக வந்து, சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே ஒரு விதையாக கற்பத்தில் வந்தார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். சின்ன ஒரு சீடாக, பிள்ளையாக கூட பறக்கல, அந்த சீடாக வந்தார் உள்ள வயிற்றுக்குள்ள. அந்த யோசிச்சு பாருங்க, அண்ட சராசக்தியும் படைத்தவர், மகிமையின் தேவன், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி, அப்போ அந்த அளவுக்கு பெரியவர் தன்னை அந்த அளவுக்கு சின்ன ஒரு சீடாக, ஒரு விதையாக, கருவில் இருக்கிற விதையாக தன்னை பரிசுத்த ஆவியானவர் மாற்றும்படியாக தன்னை அனுமதித்தார். ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே போய் தன்னை தாழ்த்தினார். அந்த அளவுக்கு தாழ்மை. இதுதான் குடிலிலே பிறந்த இயேசு கிறிஸ்து. இவரை பற்றி இப்பெல்லாம் பாட போகிறாங்க. ஆனால் நம்ம நினைக்கணும், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இதெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறதெல்லாம் நல்லது தான். ஆமென். சீஷர்கள் கேட்டாங்க, சீஷர்களில் கூட வந்தவங்க, உங்களோட வந்து தங்கணும் அப்படின்னு. எங்கே வந்து தங்க போறியா? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, எங்கே வந்து தங்க போறேன்னாரு. அதுதான் இயேசு. அது அப்படி அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அது அவர் ஏதோ பூமிக்கு வந்தவொன்னு அவர் பெற்றுக்கொண்ட ஒரு தாழ்மை இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார், அப்படி தான் இருக்கவும் அவர் மாறுவதே கிடையாது. அவருடைய இந்த தாழ்மை தன்னை ஒரு ஊழியக்காரனாக கொண்டு வந்தது, அடிமையின் ரூபம் எடுத்தது, அது இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு புதிய கிறிஸ்தவனாகவோ இளைய கிறிஸ்தவனாகவோ இருந்தால்
பல ஊழியக்காரர்களை, புகழ்பெற்ற ஊழியக்காரர்களை முன்மாதிரியாக வைக்கலாம். நீங்கள் அவரை போல நான் இருப்பேன்னு ஃபோட்டோலாம் வச்சுருக்கலாம். ஆனால் கவனிங்க வாலிப சகோதரர்களே, புதிய கிறிஸ்தவர்களே, கீழே போகும்போது இயேசுவை போல பி லைக் ஜீசஸ். உனக்கு தெரிஞ்ச அந்த பெரிய பிரசங்கியார் போல இருக்கணும்னு நினைக்காத. ஏன்னா அந்த பிரசங்கியார் பக்கத்தில் நீ போய் பார்க்க ஆரம்பிச்சுன்னா சில தேவையில்லாத காரியங்கள்லாம் பார்ப்பேன். அவங்கள போல இருக்கணும்னு பார்க்காத. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல அப்படியே மாறி இருந்தா ஓகே, அவங்கள போல இருக்கலாம். ஆனால் இயேசுவை போல இருக்கப்பார். நீ அதிகமாய் பின்பற்றுகிற அவர்களுடைய ஒப்பீனியன் மட்டும், அவர்கள் சொல்லுவதை மாத்திரம் கவனிக்காத. அவர் நல்ல பெரிய பிரசங்கியா இருக்கலாம், இயேசுவை போல இரு. ஆமென். ஏன்னா இயேசு சொன்னாருங்க, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அந்த அளவுக்கு வல்லமை இருக்கும்போது அவர் பேசாம இருந்தார். பிரதர், உங்களுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வல்லமை இருந்துச்சுன்னா, கையில் அத்தனை கன் இருந்துச்சுன்னா, ஒருத்தன் வந்து ஒரு சின்ன பையன் உங்க மேல கல் அடிச்சானா சும்மா இருப்பீங்களா? ஆனால் அவர் சும்மா இருந்தார். ஏனென்றால் பிதாவின் சித்தம் ஒரு பெரிய காரியத்தை, அதை விட பெரிய காரியத்தை செய்யும்படியாக, அங்க முன்னால் இருந்த கொஞ்சம் பேரை அழிக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் சர்வலோகத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு பெரிய ஒரு மிஷனை வந்து பிதா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார், சகல மனுஷரும் ரட்சிக்கப்படும்படியாக. அதனால தான் தன்னை அவர் அடக்கி கொண்டார். அதுல ஒரு பெரிய மகிமை வந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். பழிக்கு பழி வாங்காமல், பேச்சுக்கு பேச்சு சொல்லாமல், உங்ககிட்ட இருக்கிற எல்லா காரியங்களையும் உபயோகப்படுத்தாமல் உங்களை தாழ்த்தி கீழே போவது, இது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒரு பெரிய திறவுகோலாக இருக்குது, ஒரு நல்ல கதவாக இருக்குது. நீங்கள் உங்களை தாழ்த்தி தாழ்த்தி பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் சீக்கிரமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதற்கு மாறாக பழைய சர்ப்பம் ஆகிய சாத்தான், அவனுக்குள்ளே அவன் ஒரு விதை போட்டான். அது நரலோகத்தின் விதையை போட்டான் ஆதியாகமத்தில். நீங்கள் இறைவனை போலாகி, யூ வில் பி லைக் காட். இந்த வார்த்தையை ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் போட்டான். உங்கள் கையில் இருக்க பழைய தமிழ் பைபிள் வைத்திருந்தீங்கன்னா தப்பாக இருக்குது அதில் மொழிபெயர்ப்பு. நீங்கள் தேவர்களை போல சொல்ல, நீங்கள் தேவரை போல, ஆண்டவரை போல மாறலான்னு சொன்னோம். ஏனென்றால் அந்த ஒரு ஐடியா, சின்ன ஐடியா போட்டான், சின்ன வார்த்தை. அது நித்திய நரகத்துக்கும் அதிகமான வேதனைகளுக்கும் சாவுக்கும் அந்த விதையாக மாறியது. அவன் போட்ட விதை இந்த ஏதேன் தோட்டத்தில். எல்லா விதமான உலகத்தில் நம்ம பார்க்கிற எல்லா துன்பங்களும், இயற்கை அழிவா இருந்தாலும், மனுஷன் அழிக்கிறது, கொலை, கொள்ளை, வியாதிகள், நாளுக்கு முன்பாக மனிதன் மரிக்கிறது, இதயம் உடைந்திருக்கிற குடும்பங்கள், எல்லா விதமான அந்தகார கிரியைகள், பொருளாசை, தீங்கு செய்வது, அசுத்தத்திலும் அசுத்தம், விகற்பமான அசுத்தங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், எல்லா விதமான துன்பங்களை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் இது எல்லாமே அந்த சின்ன வார்த்தை, ஒரு சில வார்த்தைகள், யூ வில் பி லைக் காட், நீங்கள் இறைவனை போலாகி. அவன் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அவன் சொன்னான் பாருங்க, அந்த வார்த்தைகளில் அந்த அவ்வளவு தீங்கும் வெளிப்பட்டது. யோசிச்சு பாருங்க. பற்கடிப்பு, அங்கே புழு கூட இறந்து போகாது, அந்த அளவுக்கு தண்ணி. அவ்வளவு நரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தீயில தாகம் இருக்கும்போது கூட நாக்கில் தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட கொடிய உபத்திரவங்கள் எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? சாத்தானுடைய வார்த்தைகள். நீ தேவனை போல ஆகலாம், யூ வில் பி லைக் காட், நீ தேவனை போல ஆகுவாய். ஆமென். நீங்கள் வீட்டில் போய் பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் 7 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சாத்தான் ஏவாள்கிட்ட கேட்டான், உண்மையிலே தேவன் சொன்னாரான்? தேவனுடைய வார்த்தை உண்மையிலே தேவனுடைய வார்த்தையா? அதுதான் கடைசி ஃபைனலா? அது உண்மையிலேயே பரலோகத்தில் நித்தியமாக எழுதப்பட்டிருக்கா? அவர் உண்மையிலேயே உன்கிட்ட சொன்னாரா, நீ சாப்பிட்டா அது நிச்சயமாக இறந்து போவேன்னு சொல்லி? அவர் சொன்னா ஆமான். உடனே அந்த சர்ப்பமாகிய சாத்தான் சொன்னான், நீ சாக மாட்டாய். என்ன சொன்னான்? தேவன் சொன்னதுக்கு மாறாக, எதிராக சொல்லி அவளுக்குள்ள ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்தான், குழப்பத்தை கொண்டு வந்தான். அதுக்கு பதிலாக அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்தான்? யூ வில் பி லைக் காட், நீ தேவனை போல ஆகுவாய். அதுதான் பெருமை, அதுதான் பெருமை.
உனக்கு நன்மை தீமை தெரியும். யார் என்ன உனக்கு எதிராக வந்தாங்களோ அவங்கள நீ கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற தவறையெல்லாம் கண்டுபிடிக்கலாம். உனக்கு எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியும். நீ தேவனை போல நடக்க ஆரம்பிச்சிருவ. நீ கர்த்தரை போல இருப்ப. இதெல்லாம் என்னத்தை கொடுக்குறான் அவன் அவன் சத்தான் அவளுக்கு ஏவாளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பெருமை. ஏன் பெருமையை அவளுக்கு கொடுத்தானா அதுதான் அவனுக்கு தெரியும். அதுதான் அவனுடைய இந்த சொரூபம். அதுதான் அவனுடைய நேச்சர். அவனுடைய இயற்கையே தான். நான் தேவனை போலாகுவேன் என்று சொல்லி தான் கீழே விழுந்தவன். அது தேவன் என்னை ஆள வேண்டும், எல்லாவற்றிலும் ஆள வேண்டும் என்பதற்கு எதிரான ஒரு காரியம். அதுதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ளேயும் சாத்தான் போட்டான். தேவன் ஆளுவதற்கு பதிலாக நானும் தேவனை போல இருப்பேன். ஈக்குவல். அது என்னன்னா, நான் ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கு எதிரானது. நான் தேவனை போல இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? Pride says I'll be like God. Humility says I am nothing, God is all. வெறுமையிலே தேவன் உன்னை ஆளுவது சொல்ல. சாத்தான் சொன்னது நீ தேவனை போல இருப்பான். ஆமென். தேவனோ ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் தாழ்மையை எதுக்கு கொடுத்தார்? தாழ்மை எப்பன்னா அவரை நாம் அறியும் போது, தேவனை அறியும் போது நாம் ஆட்டோமேட்டிக்காக தாழ்மையாக இருப்போம். த நாலேஜ் ஆஃப் அ பர்சன் இஸ் ஹியூமிலிட்டி. இயேசு கிறிஸ்துவை அறிவதே அறிவு. அந்த அறிவில் எனக்கு தாழ்மை வருது. த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் வாஸ் பிரைட்ஃபுல். நன்மை தீமை அறிய வேண்டும் என்று சொல்வது அது பெருமையை கொண்டு வந்தது. நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு தாழ்மை வரும். ஆமென். கொலோசியர் 2:19 பார்க்கிறோம், முழு சரீரமும் முழு உடலும் கிறிஸ்துவனாலேயே மூட்டுக்களினாலும் தசை நார்களினாலும் ஒன்றிணைக்கப்பட்டு ஊட்டம் பெற்று இறைவன் வளர செய்கின்றபடி அது வளர்ச்சி அடைகிறது. இயேசு கிறிஸ்து தாழ்மையாக இருக்கிறதுனால, கிறிஸ்து தான் சரீரத்துக்கு, சரீரமாகிய சபைக்கு அவர் தலை. அவரே தன்னை தாழ்த்தினார் என்றால் முழு சரீரமும் தாழ்த்த வேண்டும். ஆமென். நீங்கள் கீழே உழுது சாஷ்டாங்கமாய் உழுது பணியும் போது தலை முதல்ல உழுகுது, சரீரமும் உழுகணும். அதுபோல் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினால் நீங்களும் நான் தாழ்த்தணும். அவர் தன்னை ஊழியக்காரனாக மாற்றினால் நீங்களும் நானும் ஊழியம் செய்யணும். அவர் தன் அடிமை என்று சொல்லி பாண்ட் சர்வெண்ட்டாக வந்தால் நாமும் நம்மை அடிமையாக சொல்ல வேண்டும். நமக்குள்ள இருக்கிற அந்த மூட்டுக்கள் தசை நார்கள் எல்லாம் எப்படி இயேசுவின் குணத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போதான் நம்ம தலையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பெற்றுக்கொள்வோம். அவர்தான் தன்னை தாழ்மைப்படுத்திய ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதுதான் நமக்கும் உங்களுக்கு எனக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை. இந்த கர்த்தராகிய மகிமையின் கர்த்தரை பிடித்து கொண்டு நம்மை தாழ்த்தி கொள்வது, இதுதான் உனக்கும் எனக்கு இருக்கிற ஹோப், நம்பிக்கை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவர்களுக்கு தலையாக இருக்கிறாரோ, பெருமை உள்ளவர்களுக்கு சாத்தான் தலையாக இருக்கிறான். ஆமென். இதை நான் ரொம்ப அதிகமாக சொல்ல போகிறதில்ல, நிறைய இருக்குது. சாத்தானுடைய பெருமையை குறித்து நீங்கள் எசேக்கியேல் 28 பார்க்கலாம். அதை குறித்து ரொம்ப பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த 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 காரியங்கள் நமக்குள்ளேயும் வந்துடக்கூடாது. எசேக்கியேல் 28 பார்த்தீங்கன்னா அப்படி அவனை பற்றி இருக்குது. 11 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தினால் நிறைந்தவன், பூரணாளவன், எல்லா விதத்துலையும் அப்படி இருந்தான் சாத்தான். சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்ததுன்னு வாசிக்கிறோம். ஆக்சுவலாக இப்படி இருக்குது வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அவன் உடம்புலேயே மேள வாத்தியம், பைப் எல்லாமே இருந்துச்சான். அந்த அளவுக்கு அவனை ஆண்டவர் அழகா, he was covered in jewels. எல்லா விதத்திலும் அந்த ஆராதனை தலைவனாகிய சாத்தான் மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தான். அவனுக்கு ஆராதனையின் வல்லமை தெரியும். தேவன் ஜனங்களின் சிருஷ்டியின் துதியிலே வாசம் செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். அவன்தான் அனாயிண்டட் செரூப், எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக இருந்தான். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பரலோகத்தில் மேலே அங்கே வச்சிருந்தார். எல்லா விதத்திலும் அநியாயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன் வழியிலே குறையிட்டு இருந்தாய் பார்க்கலாம். கடைசியில் அங்கே அவனுக்குள்ளே அங்கே பெருமை வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கீழே போக ஆரம்பிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு அவன் அழகுனால, மற்ற காரியங்கள்னால, சில பேருக்கு இங்கே ஒருவேளை அழகை குறித்து நீ பெருமையில் இருக்கலாம். உனக்கு இருக்கிற பணத்தை குறித்து உன்னுடைய இதயம் கொஞ்சம் கர்வத்தில் இருக்கலாம். உன்னுடைய சபை இப்படி இருக்குது,
அல்லது நீ அழகாக பாடுகிறாய், பேசுகிறாய், நீ நல்லா ஆராதனை செய்கிறாய், நல்லா ஜெபிக்கிறாய், அல்லது எனக்கு பைபிள் நல்லா தெரியும். இப்படி பல காரியங்களிலே உன்னுடைய இருதயம் மேட்டிமையா இருக்கலாம். சாத்தானை பற்றியும் அப்படிதான் இருக்கு. உன் அழகினால் ஒரு இருதயம் மேட்டிமை ஆயிற்றுன்னு, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அப்போ அவனுடைய ஞானமெல்லாம் கெட்டு போச்சுன்னு பார்க்குறோம். ஏசாயா 14 திரும்ப அந்த சாத்தானை குறித்து அவன் என்ன செஞ்சான்னு இங்கே போட்டிருக்கு. மேலேருந்து விழுந்தியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இருதயத்தில் சொன்னானாம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அப்படின்னு, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, தேவனுக்கு நிகராகுவேன் என்று சொன்னான். ஆமென். அதனால்தான் சாத்தான் இயேசுவை பார்த்தபோது அவன் சொன்னான் வனாந்தரத்தில், உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், நீ என்னை நீ பணிந்து கொண்டால் உனக்கு இந்த உலகத்தையே கொடுப்பேன், ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். பாருங்க பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பெருமை என்பது சாத்தானின் குணம். அதை தான் நம்ம இருதயத்தில் போட்டிருக்கிறோம். பெருமை இருக்கும்போது கொஞ்சம் இது என்னோட வீக்னஸ்ன்னு சொல்லாதீங்க, இது ஒரு பலவீனம், இது பரவாயில்ல, எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது. நீங்களும் நானும் அதை வெறுக்கணும். அது சாத்தான் நமக்குள்ள வந்து குடியிருக்கிற ஒரு இடம். பெருமை, வாய்ஸ் ஆஃப் ப்ரைட் கம்ஸ் ஃப்ரம் டெவில், த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் கம்ஸ் வித் ஹியூமிலிட்டி. நான் என்னை உயர்த்துவேன், நான் வந்து முன்னாடி போகணும், என்னை எல்லாரும் பாராட்டணும், என்னை கொஞ்சம் ஐஸ் வைக்கணும், இதை நான் செய்யணும், அதை நான் செய்யணும், நான் ஃபேமஸ் ஆகணும், இப்படி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சினாலே உங்கள் வாய்ஸ், நீங்கள் யாரை கேட்க ஆரம்பிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஆனால் ஆண்டவர் சொன்னது, நான் ஊழியக்காரனாக இருப்பது ஊழியக்காரனாக உங்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்னார். மனுஷகுமாரன் தானாக எதையும் செய்ய முடியும்னு சொன்னார். என்னோட சொந்த முயற்சியில் நான் ஒன்று சொல்றது, நான் கேட்பதை பிதா எனக்கு சொல்கிறது தான் நான் செய்கிறேன்னு சொன்னார். ஆமென். நான் மனுஷர்களிடத்திலிருந்து நான் மகிமையை தேடுவதில்லைன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னதெல்லாம் நீங்கள் எனக்கு கவனித்து பாருங்கள். நிறைய இடத்துல நான் போதிப்பது என்னுடைய போதனை இல்லை, ஐ ஹவ் கம் டவுன் ஃப்ரம் ஹெவன், அவருடைய சித்தத்தை செய்வதற்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குரல் நமக்கு கேட்டுச்சுன்னா, நம்ம இப்படி காலால் தூக்கி விட்டுக்கிட்டு நான் முன்னாடி இருக்கணும், எல்லாரும் எனக்கு கை தட்டணும், இப்படிலாம் நினைக்க மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஐ டு நாட் சீக் மை ஓன் க்ளோரி. என்னுடைய சொந்த மகிமையை நான் தேடவில்லை என்று யோவானில் சொன்னார். ஆமென், ஆமென். அதனால தான் அவரை பிதா உயர்த்தினார். பிரதர், சிஸ்டர், உங்களை பிதா உயர்த்தணுமா? அவருக்கு கீழே அடங்கிருங்க. இயேசு பேசினது போல, இயேசு சிந்தித்தது போல, இயேசு செய்தது போல நாமும் செய்ய ஆரம்பிக்கும். பிதாவின் சத்தத்தை செய்வோம், அமைதியா இருப்போம், நம்மை கீழே வைப்போம். தேவன் தன்னுடைய நேரத்தில் நம்மை உயர்த்துவார், அதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Christ is the humility of God in a body. கிறிஸ்து என்பவர் தேவனுடைய தாழ்மை ஒரு சரீரத்தில் வந்ததை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் தாழ்மை உள்ள ஒரு தெய்வீக ஆட்டுக்குட்டியாக நம் மத்தியிலே வந்தார். இன்னைக்கும் பரலோகத்தில் சிங்காசனத்தில் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் போல வந்திருக்கிறார். தாழ்மையின் சுரூபத்தில் அங்கே கூட உயர்ந்திருக்கிறார், அவ்வளோ உயரத்தில் கூட அங்கே தான் இருக்கிறார். இட்ஸ் a lamb of God, தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ராஜாவை விட நம்ம ராஜாதி ராஜா அந்த வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டது முட்கள் உள்ள கிரீடம் தான் கொடுக்கப்பட்டது. ஆமென், ஆமென். பரலோகத்தில் இருந்த உன்னதமான அந்த கிரீடத்தை எடுத்து வைத்துவிட்டு இந்த முள் கிரீடத்தை தாங்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அவ்வளவு உன்னதமானவர், ஆனாலும் கூட தன்னை தாழ்த்தினார். ஆமென், ஆமென். ஸோ ஒரு நிமிஷம் உங்களோட நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். I want to pray with you tonight. ஆண்டவரே, இங்கே எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் இந்த காரியத்தில் கொடுக்கணும். பிதாவே, இந்த வாழ்க்கை எனக்கு நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்னை பற்றியது, என்னுடைய முக்கியத்துவம் என்று நான் நினைத்ததை எனக்கு மன்னியும் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நேரத்தில் உம்முடைய சித்தத்தின்படி இந்த தாழ்மையுள்ள இடத்திலிருந்து எங்களை உயர்த்தும். ஆமென், ஆமென். எங்களிடத்திலிருந்து எங்களை விடுவியும். இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களை நீர் விடுவியும். உம்முடைய சபையை நீ மீட்டுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒரு தாழ்மையின்
ஒரு வெள்ளம் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டையும் நிரப்பட்டும். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்துகிறோம். ஆமீன், ஆமீன். நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே. இந்த நாளில் உம்முடைய ஜனங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வாய்ஸ் போகிற ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு நபரையும் உம்முடைய கரம் தொடட்டும். எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். எங்களை எழுப்பிவிடும் கர்த்தாவே. இந்த பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, கிறிஸ்துவிலே மாத்திரம் நாங்கள் மகிமைப்படும்படியாக, கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் உயர்த்தும்படியாக எங்கள் எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.